ஒரு மெசேஜ் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், பாட்டிலேயே ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். யாரை நம்பி இருக்கிறேன்? யாரை நம்பி இருக்கிறேன்? உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஏசப்பா, உங்களை தவிர யாரும் இல்லப்பா. ஆமென்னு சொல்லுங்க பாப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில நான் ஆணித்தரமா ஒரு காரியத்தை நம்புறேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு நன்மை வரணும்னா அது ஆண்டவரா கொடுத்தாதான். வேறொரு ஆசீர்வாதம் வேற ஒரு மனிதனால உங்களுக்கு வரவே வராது. அந்த மனிதன் செய்யறான்னா அதை ஆண்டவர் சொல்லி தான் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி என்னோடு கூட உம்மைதான் நம்பி இருக்கின்றோம், உம்மை என்று யாரும் இல்லையப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. பாடலாமா? கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மைதான் நம்பி இருக்கிறோ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மைதான் நம்பி இருக்கிறோ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைதான் உம்மை என்று யாரும் இல்லையப்பா. சொல்ல முடியுமா? உம்மைதான் நம்பி இருக்கிறோ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்க தான். ஆமாப்பா, ஆமாப்பா, எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. ஓ, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம். ஆமாப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைதான். வெரி குட். ஓ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மைதான். சொல்லலாமா? ஓ, உம்மை என்று நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செங்கை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செங்கை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோ, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோ, உங்க கரத்தை நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே சொல்லுங்க பாபா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம். ஒரே ஒரு அற்புதம்ப்பா வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைதான். ஓ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உங்க இருதயம் சொல்லட்டும். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. அப்படியே எழுந்து நில்லுங்களே. இந்த பாடலை பாடும்போது எனக்குள்ள ஒரு ஆசை, இந்த காலையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த ஆராதனையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும், கூகுள் மீட்ல பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், நீங்க எதிர்பார்த்த ஒரு அற்புதம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நான் சொல்லித்தரேன். அவர் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும்னு நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க கேட்க வேண்டிய நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, அது நடந்தே ஆகணும்னு அந்த கட்டத்தில் எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ? I want to pray for you. உங்களுக்காக ஊழியக்காரனாகி நான் ஜெபம் பண்ண விரும்புறேன்.
சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சாமுவேல் சொன்னா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாதிருந்தால் அது பாவம். நான் உங்களுக்காக கட்டாயம் ஜெபம் பண்ண விரும்புறேன். ஆண்டவர் இந்த காலையில் இந்த ஆராதனையில விருப்பமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த விருப்பம் இருக்கு? உங்களுடைய வலது கையை உயர்த்தி இந்த அற்புதம் அற்புதம் அற்புதம்னா மனுஷனால செய்யக்கூடாது, உங்க உறவுகளால செய்யக்கூடாது, மனிதர்களால செய்யக்கூடாதது அற்புதம். எத்தனை பேர் அவர் முகத்தை பார்த்து, எனக்கு நீங்க மட்டும்தான் அந்த அற்புதத்தை இன்னைக்கு செய்யணும், இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கணும், அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க செய்ய போகிற அற்புதத்தினால என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. வலது கையை உயர்த்தி ஆராதனையில ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அந்த அற்புதம் நடந்தே ஆகணும், இந்த அற்புதம் நடக்கணும். ஒருவேளை சரீர சுகம், ஒருவேளை பொருளாதாரம், ஒருவேளை சமாதானம் ஆண்டவரை நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், அதை நீங்க மட்டும்தான் தர முடியும். ஸ்தோத்திர. தலையை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவர் முகத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். சும்மா ஜெபம் நடக்காது, அந்த எண்ட்ல நீங்க நிக்கணும். உங்களை தவிர இந்த அற்புதத்தை யாராலும் செய்ய முடியாது. அது இன்னைக்கு இந்த வாரத்துக்குள்ள அது நடக்கணும். எனக்கு சில காரியங்கள் இந்த வாரத்துக்குள்ள நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம், சில காரியம் இன்னைக்கே நடக்கணும். இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. சரண்டர் பண்ணி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய உங்களை தவிர யாரும் இல்லை. இந்த நேரத்தில் என்னை எஸ்கேப் பண்ணுவதற்கு, என்ன தப்பி ஆண்டவரே என்னை தப்புவிப்பதற்கு ஒருவரும் இல்லை, ஒரு உறவுகளும் இல்லை. எனக்கு எந்த பெரிய மனிதனையும் தெரியாது. ஒருவேளை உங்க மைண்ட்ல ஒரு மனிதன் இருப்பான், நீங்க சொல்லுங்க, அதை நான் எடுத்து போடுறேன். என் சிந்தைக்குள்ள இருக்க அந்த மனிதனை நான் தூக்கி வெளியே போடுறேன். இன்னைக்கு உங்களை மாத்திர நான் இருக்க பிடிச்சுக்கிறேன். இந்த ஆராதனை முடியும் போது அந்த சத்தம் எனக்கு கேட்கணும். கர்த்தர் உன் தேவையை சந்தித்தார், கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று எனக்கு இந்த ஆராதனை மறக்க முடியாத ஆராதனையா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஒரு நிமிஷம் உங்களுக்கு தரேன். இந்த ஆராதனையில இன்றைக்கு இந்த அற்புதம் நடந்தே ஆகணும், நடந்தே ஆகணும், நடந்தே ஆகணும் ஆண்டவரே, நடந்தே ஆகணும். என் தகப்பன் அல்ல, என் தாய் அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, என் உறவுகள் அல்ல ஆண்டவரே, நான் முழுசு உங்களை நம்பி இருக்கிறேன். இந்த அற்புதம் இன்றைக்கு எனக்கு நடப்பதாக, நடப்பதாக ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே, இந்த ஆராதனையில உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே உமக்கு தெரியும் யாரெல்லாம் அந்த நெருக்கத்துல நிக்கிறாங்க. இது நடந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இன்றைக்கு இப்பொழுதே பரலோகத்திலிருந்து அந்த தூது வருவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தின் கிரியைக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்பா பிதாவே. அந்த அற்புதம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடப்பதாக. அது எவ்வளவு பெருசோ எவ்வளவு சிறுசோ நாங்க கவலைப்பட, it doesn't matter Lord, we don't ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. நாங்க உங்க நாமத்தை நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக. அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடந்ததுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். இன்றைக்கு அந்த அற்புதம் வந்து கொண்டு ஆண்டவே தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவன் அந்த அற்புதத்தை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தினால் உதவிகளை அனுப்புகிறார், சுகத்தை அனுப்புகிறார், ஜீவனை அனுப்புகிறார், ஆயுசு நாட்களை அனுப்புகிறார், வெற்றியை அனுப்புகிறார், ஜெயத்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. சத்துரு புறமுதுகிட்டு ஓடுகிறான், சத்துரு ஓடுகிறான், வெட்கப்படுகிறான். கர்த்தர் உன் நிந்தையை மாற்றுகிறார், உன் அவமானத்தை மாற்றுகிறார். தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை, அவருக்கு மட்டுமே அந்த மகிமை. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன உங்க முகத்தையே சொல்லமா, உங்க முகத்தையே, உங்க கரத்தையே
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில் உம்மை. எஸ் எஸ், அது எவ்வளவு பெருசு எங்களுக்கு தெரியாது. அற்புதம் செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. ஷபா கபா ரகா தரபா சந்தரபா உம்மைத்தான். What a beautiful song. உம்மையன்றி எனக்கு யாரையுமே தெரியாதுப்பா, எந்த பெரிய மனிதனையும் தெரியாது. உம்மைத்தான் நம்பி. தேங்க்யூப்பா, நீ செய்ததுக்காக நன்றி. ஆமென். கட்டாய அற்புதம் நடந்திருக்கும். நீ என்ன ஜெபம் பண்ணீங்களோ நடக்குமா நடக்காதான்னு போய் பார்க்க கூடாது, நடந்திருக்கும்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த 9வது மாதத்திலே 3வது வாரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் பேசுகிறவர். ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன செய்வானா? பிழைப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel Book of John chapter 16. கூகுளில் என்னோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீ எங்க இருந்தாலும் பைபிளை திருப்பாமல் இருக்காதீங்க. எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இது ஆண்டவர் பூமியிலே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக அனுபவங்களை சந்தித்த ஒரு தேவன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அநேக அனுபவங்களை தேவன் கொடுப்பார். அந்த அனுபவங்கள் தான் உங்க வாழ்க்கையை உருவாக்கும், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். உங்க வாழ்க்கையினுடைய பட்ட பாடுகளும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் சில நேரத்தில் சந்தோஷங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நீங்க வேறு விதமா வளர்ந்திருப்பீங்க, ஆனா அனுபவங்கள் தான் உங்களை மாற்றி அமைக்கும். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையை கட்டமைக்கும். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா என்னை தனியே விட்டுவிடும் காலம் ஒன்று வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஆண்டவர் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை இங்க தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னோடு இருக்கும்படிதான் 12 பேரை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார். எந்த மனுஷனும் இந்த பூமியில தனிமையா இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய தீவிரவாதிக்கு கொடுக்கிற தண்டனை, அரசாங்கம் என்ன தண்டனை கொடுக்கு தெரியுமா? மிகப்பெரிய தீவிரவாதியா இருந்தான்னா அவனுக்கு தனிமைதான் மிகப்பெரிய சிறை. ஸ்தோத்திரம். மும்பையில நிறைய பேர்த்த சுட்டு கொன்னா பாகிஸ்தான்ல இருந்த ஒரு தீவிரவாதி, கசாப் என்கிற ஒரு தீவிரவாதி. அவனுக்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்? தனிமை சிறை. யாரையும் பார்க்க முடியாது, யாரோடு பேச முடியாது, எந்த மனுஷ முகத்தையும் பார்க்க முடியாது. நீங்க அப்படி ஒரு 3 நாள் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு இருங்க பாப்போம், உங்களால் இருக்க முடியுதான்னு பாருங்களேன். யாரையும் பார்க்கக்கூடாது, செல்போன் இருக்கக்கூடாது, ரேடியோ இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது, ஒருத்தர் முகத்தையும் பார்க்கக்கூடாது. அப்பா நானும் அப்படித்தான் இருக்கணும்னு விரும்புகிறேன் பாஸ்டர். இந்த பிசாசு கூட்டங்களெல்லாம் என்னோடையே இருக்குது அப்படி போல சில நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கெங்கம்மையன்கிட்டே இருக்கும். அப்பா ஒரு 2 நாள் எங்கேயாவது போகணும். நான் சொல்கிறேன் 3 நாள் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருங்களேன் பார்ப்போம், பாதி பைத்தியமாக தான் வெளியே வருவீங்க. தோத்துரும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தண்டனை என்னன்னா தனிமை. அப்ப ஆண்டவர் தனியா இருக்கக்கூடாதுன்னு தான் தனக்கென்று 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களை சீஷர்களாய் மாற்றி அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பினார். எதுக்காக? இந்த பூமியில நான் தனியா இருக்கக்கூடாது.
அதனாலதான் மனுஷன் வளரும் போது பெற்றோரோடு இருக்கிறான். பெற்றோர் வளர்ந்து அவன் வாலிபன் ஆகும்போது அவனுக்கு என்று ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து அவன் மூலம் சந்ததியை உருவாக்கி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. இட்ஸ் a God statement. ஆண்டவருடைய அறிக்கை அதுதான். ஒரு மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாது. அப்ப அவன் தனிமையா இருக்கணும் விரும்பினா அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சில பிள்ளைங்க திருமணம் வரும்போது எனக்கு திருமணமே வேணான்னு, அப்ப அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கு, எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்குது. அதனாலதான், ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு மனிதன் தனிமையா இருக்க முடியாது வாழ்நாட்கள்ல. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில தனிமையா இருக்க விரும்பல. ஏன்னா தனிமை பிசாசு பயன்படுத்துகிற ஒரு நேரம். எந்த ஒரு மனுஷன் தனியா இருக்கானோ அவனோட தான் அதிகமா பேசுவான், அவனை தான் அதிகமா பாவத்துக்குள்ள நடத்துவான். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை தெரியுமா சொல்லுவாங்க, யாரும் தனிமையா இருக்காதீங்க, முடிந்த அளவு தனிமையா இருக்கிறதை விட்டு விடுங்க. சில பிள்ளைங்க பாருங்க தனிமையா வீட்டுக்குள்ள இருக்கும் கதவை சாத்திட்டு, அது ரொம்ப கஷ்டம், அப்படி இருக்கிறது ரொம்ப கடினம். அப்ப அவங்களோட நிறைய காரியங்கள் இருக்கும். நீங்க தனியா அவங்களோட உட்கார்ந்து ஏன் தனிமையை விரும்புற அப்படின்னா, சில பிள்ளைகள் தனிமையை ரொம்ப விரும்பும், அதைத்தான் பிசாசு அதிகமா பயன்படுத்துவான். அப்ப ஆண்டவர் தனியா இருக்கக்கூடாது, தனக்குன்னு 12 பேரை தெரிந்து கொண்டார். ஆனா ஒரு காரியம் சொன்னார், ஒரு நாள் வரும் அன்றைக்கு எல்லாரும் என்னை விட்டு நீங்க ஓடி போவீங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை பிடிக்க வந்த அந்த சேவகர் கூட்டத்துல இயேசுவை கை நீட்டி பிடிச்ச உடனே எல்லாரும் சிதறி ஓடினார்கள். பைபிள் சொல்லுது, ஒருத்தன் கூட இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் அரண்மனை வரைக்கும் பின்னாடி வந்தான், பேதுரு. தூரத்தில் அவருக்கு பின் சென்றான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் இந்த 12 பேரை குறித்து சொன்னாரு, நீங்க யாரும் என்னோட இருக்க மாட்டீங்க, ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லு. இதுல மிகப்பெரிய சத்தியம் இருக்கு. இந்த மனுஷ சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில தனிமையாய் கைவிடப்படுகிற நேரங்கள் வரும். ஏன் இந்த தனிமை எனக்கு ஆண்டவரே நான் இப்படி தனியா போராடுறேனே, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா, this is a good news. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். சொல்ல, நான் தனித்திறேன், தனியா இருக்க மாட்டேன். ஏன்னா all the time I felt the presence of God. தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது. தேவன் பிதாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியே விடமாட்டார். இதை தனியா விடமாட்டார்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? யோவான்ல இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. கவனிச்சீங்களா? ஏன் தனியா இருக்க விட மாட்டாரா? நான் பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமானவைகளை செய்கிறபடியினால். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 10 முறை ஃபோன் பண்ணுவீங்க. ஆமென். அது உங்க அனுபவமா இருக்கலாம்ல. ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், உங்க கணவரா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல உங்க உறவுக்கார நபரா இருக்கலாம், உங்களோடு கூட பிறந்து வளர்ந்து சின்னதுல இருந்தே வளர்ந்த ஒரு ஆள்கிட்ட நீங்க ரொம்ப பெட்டா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 10 முறை ஃபோன் பண்ணுவீங்க. எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். அது காரணம் என்ன? நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். அப்ப பிதா எனக்கு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கவனிச்சீங்களா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையோடு கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா, நீங்க பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் எந்த நிமிஷமும் செய்யணும். இது தேவனுக்கு பிரியம், இது தேவனுக்கு பிரியம் இல்ல, இந்த காரியத்தை செய்தா தேவன் கோபப்படுவார், கோபப்பட மாட்டார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா அவர் நம்மளை தனியா இருக்க விடவே மாட்டார். அதனால சொல்ல, நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருக்கணுமே. ஒரு மனிதனோடு இருந்தா தானே அவன் வாழ்க்கையினுடைய மேன்மை. உங்க வாழ்க்கையில் 1000 பேர் இருக்கலாம், 1000 பேர் சூழ்நிலை வரும்போது விட்டுட்டு ஓடிடுவான். அதுதான் ஆண்டவர் காட்டுறாரு. மனுஷன் 12 பேர் கூட இருந்தா எப்பொழுது தன்னோடய கூட இருக்கணும் தான் அவர் தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனா ஒரு கட்டம் வந்தோடனே எல்லாம் ஓடிட்டான். கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களோட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நேரம் வரும், காலம் வரும், ஒரு சூழ்நிலை வரும், உங்களை நீங்க நம்பின அத்தனை பேரும் உங்களை விட்டு போயிட்டான். ஆனா அவர்கள் மேல் அந்த குற்றம் சுமராது இருப்பதாக. அப்படிதான் ஜெபம் பண்றார். தேவனுக்கு மகிமை. அப்ப பிதாவாகிய தேவன் ஒரு தேவ பிள்ளையோடு இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க தனியா இருக்க கூடாது. ஆமென். உங்க கணவர் உங்களோட இருக்க முடியாது. 24 மணி நேரம் உங்களோட இருந்து உங்களை கவனிக்க முடியுமா? முடியாது. உங்க மனைவி உங்களுக்கு வேலிதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு உங்க மனைவி. ஆனா மனைவி கூடவே இருக்க முடியாது. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறாங்கன்னா கூடவே இருக்க முடியாது. அப்ப யார் தான் கூட இருக்கணும்? கர்த்தர் தான் ஒரு பிள்ளையோடு கூட இருக்கணும். கர்த்தர் தான் ஒரு மனுஷனோட இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு 7 அடையாளங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? இந்த காலையில உங்களை தனியா விடக்கூடாது, தனியா விட மாட்டார். அவர் உங்களை கரம் பிடிச்சவர். சொன்னார், என்ன சொன்னார்? உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரே முறை தான் ஆண்டவர் சொல்லுவார், மறுபடியும் சொல்லிட்டே இருக்க மாட்டார்.
ஆண்டவர் ஒரு முறை சொன்னா, கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை உங்களோடு இருக்கும். உலகத்தின் கடைசி நாட்கள் வரை, முடிவு பரியந்த வரை நான் உங்களோட கூட இருப்பேன். என்னைக்கு உங்களை கரம் பிடிச்சாரோ அவர் கடைசி வரைக்கும் என் நஷ்டத்துல, என் குறைவுல, என் உயர்வுல, என் தாழ்வுல, என் இல்லாமையில, இருக்கையில, எல்லாத்துலயும் என்னோடு கூட இருக்கிறவர் அவர் ஒருத்தர் மாத்திரம்தான். அப்ப தேவன் என்னோடு இருக்கிறாரா பாஸ்டர்? கிதியோன் ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது கேட்கிறான், தேவன் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நடப்பானே. ஏன்பா என் வாழ்க்கையில பிரச்சனை? கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறாரா, என்னோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம் இல்லை. இப்ப கர்த்தர் உங்களோட இருக்கிறார் நீங்க சொல்றீங்க, அப்படி அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கர்த்தர் உங்களோட இருந்தா என்ன ஆகும்? இயேசுவோட பிதா இருந்தார், பிதா இயேசுவோடு இருந்ததுக்கு என்ன அடையாளம்? அநேக அற்புதங்கள், பலத்த அற்புதங்கள். ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் வேதம் சொல்லுது இல்லையா? கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் அவர் நன்மை செய்கிறவர். ஏன்னா தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அனைவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப பிதா அவரோடு கூட இருந்தா கிரியை செய்தார், அநேக அற்புதங்களை செய்து. இப்ப தேவன் உங்களோடு இருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த காலையில, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? நான் தேவனுடைய பிள்ளையா, நான் ஆலயத்துக்கு வரேன், ஆராதிக்கிறேன். இப்ப நல்லா ஆராதிச்சிங்க, ஸ்தோத்திரம், சாட்சி சொன்னீங்க, காணிக்கை கொடுத்தீங்க, தசமாம் கொடுக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. அப்ப தேவன் உங்களோடு இருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு கேள்வி, தேவன் என்னோடு இருப்பாரானா எனக்கு ஏன் நஷ்டம், எனக்கு ஏன் தோல்வி, எனக்கு ஏன் பலவீனம், எனக்கு ஏன் வியாதி, நான் விரும்பத்தகாத சம்பவங்களின் வாழ்க்கையில நடப்பதேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்வி இருக்கும். இந்த காலையில தேவன் உங்களோடு இருப்பதற்கான 7 அடையாளங்கள் இதெல்லாம் இருந்தா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம். சுகர் இருக்கா அப்படின்னு என்ன செய்யணும்? செக் பண்றான் மனுஷன் இல்ல. பிபி இருக்கா, டாக்டர் சொல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கப்பா, இல்லைன்னா திடீர்னு எங்கேயா கொண்டு அடிச்சிருவோங்களே. அப்ப நம்ம செக் பண்றோம்ல. இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு இருப்பதற்கான அடையாளம் என்ன? வாசிங்கள் என்னோடு கூட. கர்த்தருக்கு மகிமை. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். Turn your Bible with me. Hallelujah. The book of Genesis chapter 26. 26ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். குறிச்சு வச்சுக்கோங்க அந்த இடத்தை. கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கை குறித்து பெலிஸ்தியர்கள் சொன்ன வார்த்தை, உங்க சத்துரு உங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும். கர்த்தர் அவரோடு இருக்கிறாராமே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். We have seen. நாங்கள் பார்த்தோம். எதிரிகள் சொல்றான், சத்துரு சொல்றான், அவனுடைய உயர்வை விரும்பாத பெலிஸ்தியர்கள் சொல்லுகிறார்கள். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். எவ்வளவு ஆசீர்வதிச்சார் சொல்லுங்க? எவ்வளவு ஆசீர்வதிச்சார்? ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் என்ன நடக்கும்? விருத்தி உண்டாகும். உங்களோட கர்த்தர் இருக்கிறான்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன? உங்க வாழ்க்கை குறுகி போக கூடாது. உங்க வாழ்க்கை என்ன ஆகணும்? சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. விருத்தி அடையணும், பெருகணும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என் வாழ்க்கை விருத்தி அடையாம பெருகாம இருக்கு பாஸ்டர், இல்ல பெருகி இருக்கு பாஸ்டர் அப்படின்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அதை பெலிஸ்தியர்கள் கண்டார்கள். யோசிங்களா? பெலிஸ்தியர்கள் கண்டு சொல்றான், கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். யாரு பெலிஸ்தியர்கள்? ஈசாக்குக்கு சத்துருக்கள், ஈசாக்குடைய உயர்வை விரும்பாதவர்கள், ஈசாக்குடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாத ஒரு எதிரி சொல்றான், உன்னோட யார் இருக்கிறா? சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறதை கண்டோம். we have seen. எங்க கண்ணுல பார்க்கிறோம். எப்படி? கர்த்தர் கூடயே அலைஞ்சிட்டு இருக்கதை பார்த்தானா? கர்த்தர் அவருடைய பட்டயத்தை பிடிச்சிட்டு போறதை பார்த்தானா? இல்லையே.
ஒரு மனிதன் ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து சொல்றான், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார்ப்பா, நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காருப்பா, நீ என்னத்தை செய்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்குப்பா, நீ எங்க துறவு தோண்டினாலும் அது தண்ணி வருதுப்பா, நீ எங்க விதைச்சாலும் அது பஞ்சகாலம். கவனிச்சிங்களா? மழை காலத்துல எங்க விதைச்சாலும் வரும், ஆனா பஞ்ச காலத்துல விதைச்சு ஒரு மனுஷன் 100 மடங்கு ஆசீர்வாதம்னா அதை இமேஜினே பண்ண முடியல. பஞ்சகாலம் ஒரு காலம் வந்தது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. தண்ணி இல்லை 3 வருஷம் ஈரோட்டில். அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்த புதுசு. இந்த தென்னை மரம்லாம் கருகுது, குட்டிக்க தண்ணி இல்லை, போரில் தண்ணி வற்றி போச்சு, எங்கேயுமே தண்ணி இல்லை, வாங்கி ஊற்றக்கூட தண்ணி இல்லை. அது ஒரு காலகட்டம். பின்னாடி ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்துல இறங்கி மோட்டரை போட்டு பசங்களை வச்சு எடுத்து இந்த தென்னை மரத்தை காப்பாற்றினா போதும்னு காப்பாற்றணும், இல்லைன்னா இன்னும் அன்னைக்கே செத்து போயிருக்கும். இந்த வெள்ளோடு போகிற வழியில் பாருங்க, ஏகப்பட்ட மரங்களை கருகுச்சு. ஆனால் அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் அவ்வளோ பிரயாசப்பட்டோம். பஞ்ச காலத்தில் காப்பாற்ற தான் முடியும். பஞ்ச காலத்தில் எங்கே தென்னை மரத்தில் 16 தென்னை மரம் இருக்கு. இந்த 16 தென்னை மரத்தில் காய்கள் இல்லை, 3-4 வருஷம் காய் இல்லை, ஏன்னா தண்ணி இல்லை. மரத்தை காப்பாற்றுறதுக்கு தண்ணி இருந்துச்சு. அப்போ பஞ்ச காலத்தில் ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருக்கும், ஆனால் ஒரு மனுஷன் விதைக்கிறானே, அவன் விதைச்சு 100 மடங்கு ஆசீர்வாதம் வருது. எப்படி பாது? அப்பதான் பெலிசு சொல்றான், என்ன சொல்றான்? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறதை கண்டோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய விருத்தி, கர்த்தர் உங்களோடு இருப்பாரான உங்க வாழ்க்கை விருத்தி ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுக்கு அடையாளம். ஒரே நாள் ஆயிருமா பாஸ்டர்? ஒரே நாள் என்ன கர்த்தர் கூட இருந்து பணக்காரர் ஆகிடுவாரா? இப்போ எல்லாருக்கும் அப்படி தான் வேணும். ஒரே நாளில் பெரிய பணக்காரனும் எல்லாரும் முன்னாடியும் அப்படி ஜம்முன்னு வாழணும். ஸ்தோத்திரம். அதுவே தப்பு தான். முதல்ல நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ விரும்பினா கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பேன். எல்லாரும் பார்க்கணும் என்னை, அப்படி நீனா ஒரே அடிதான், உன்னை யாரும் பார்க்க வேண்டாம். ஒரு மனிதனுடைய இருதயம் ரொம்ப முக்கியம். சொன்ன பார்த்தீங்களா? அவனுக்குள்ள இருக்கிற இருதயம் என்ன? என் கூட பிறந்தவனை காட்டிலும் நான் நல்லா வாழ்ந்து காட்டணும், என் கூட இருக்கிற என் பக்கத்து வீட்டெல்லாம் என் உறவுக்காரனா என்னை ரொம்ப அற்பமா நினைச்சுட்டான், அவனுக்கு முன்னாடி நான் வாழணும், பணக்காரன் ஆகணும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் ஆக்க மாட்டேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர், என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க? ஆசீர்வதிப்பார். மற்றவனுக்கு முன்னாடி பெரிய பந்தா காட்டணும்னு நீங்க நினைச்சு ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா கர்த்தர் கொடுக்க மாட்டார். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, ஏன்னா உங்க வார்த்தை அப்படித்தானே சொல்லுது, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பா. அதானே தேவனுடைய பிளெஸிங். அப்ப நான் கேட்கும் போதே என் இருதயம் தேவனுக்கு முன்னாடி செம்மையா இருக்கணும். ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, என்கிட்ட வரவங்க அத்தனை பேருக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவரே, எங்க சபை ஒரு கொடுக்குற சபையா மாறணும். என் விருப்பம் அதுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பெங்களூர்ல பாஸ்டர் பால் தங்கையா இருக்கிறாங்க, எத்தனை பேர் தெரியும் தெரியல. இஸ் சச் a good man of God. ஒரு மிகப்பெரிய சபை, இன்னைக்கு 25,000 30,000 பேர். அவருடைய உதாரணத்தை என்ன தெரியுமா? எந்த ஊழியக்காரன் இருக்கிறவனோ இல்லாதவனோ, அவன் கிராமத்திலேருந்து போறவனோ, அவரை போய் அவர் சபையில் அவரை பார்த்துட்டா பாக்கெட்ல என்ன இருக்கோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் அள்ளி கையில் கொடுப்பாராம். நான் இது வரைக்கும் அவரை சந்திக்கல, நான் படிக்கும்போது பார்த்துருக்கேன். நிறைய முறை எங்கள் காலேஜுக்கு வருவார், எங்களோட இருந்தாங்க. அவர் எஸ்ஐபிசியில் தான் படித்தார். ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம் என்ன, அவர் போனால் அந்த சர்ச்சில் ஒரு பெரிய ரூம் இருக்குமா, அந்த ரூமில் ஊழியக்காரவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருப்பாராம். ஆனால் ஊழியக்காரன் வந்தால் சும்மா அனுப்பக்கூடாது அப்படி. எந்த ஊழியக்காரன் போனாலும் அவர் சொல்கிறார், ஒரு ஊழியக்காரன் என்ன யாருன்னே தெரியாது பாஸ்டர், நான் போய் அவரை பார்க்குறேன், 7,000 ரூபா காணிக்க கொடுத்தாரு, எனக்கு யாருன்னே தெரியாது என்னைய. ஸ்தோத்திரம். நான் போறேன், ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கையில் கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அவருக்கு பணத்து முருங்க அதனால கொடுங்க, இல்லைங்க. அதாங்க உதாரத்துவம், அதாங்க இருதயம், அதான் ஆசீர்வதிக்கிறது. எனக்கு அப்படி ஒரு ஆசை, எனக்கு ஒரு இருதயத்து விருப்பம் இருக்கு. என்னை சந்திக்க வருகிற அத்தனை பேத்துக்கு ஆண்டவரே நான் நல்லா கொடுக்கணும் ஆண்டவரே. அப்ப கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிப்பாரா? எல்லாரும் என்னைய பத்தி பேசணும், இந்த ஈரோட்லயே நான் தான் பெரியான்னு சொல்லணும் அப்படின்னா கர்த்தர் ஒரு நாள் தரமாட்டார். உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் என்ன? ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சார்? பைபிள் சொல்லுது, வாசிங்கள் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க, இதுக்கு சப்போர்ட்டான ஒரு வசனம் வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், தேவனுக்கு மகிமை, 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம்.
தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது தாவீது நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தான். எப்பயா விருத்தியானா? ஒரே நாள்லையா? ஒரே வருஷத்திலையா? ஒரே மாசத்திலையா? இல்லையே. வேதம் சொல்லுது தாவீது நாளுக்கு நாள், டே பை டே, நாளுக்கு நாள் வர 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 வர, கொஞ்ச காலம், கொஞ்ச நாட்கள், கொஞ்ச வருஷம், அப்படி வர 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 அவன் விருத்தி அடைந்தான். அவனுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்த நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கை அப்படியே இருக்கு அப்படின்னா எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எங்கேயோ ஒரு என் வாழ்க்கையினுடைய பிரச்சனை இருக்குது, ஆசீர்வதிக்கிறது, விருத்தி ஆகிறது, எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா வந்ததை காட்டிலும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் ஆசீர்வாதமா இருக்கேன், கர்த்தர் என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கார் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க வர வர என்ன செய்யணும்? குறுகி போக கூடாது. வர வர விருத்தி ஆகணும். தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தான். ஸ்தோத்திரம். அதான் ஆசீர்வாதம். அதான் தேவன் உங்களோட கூட இருக்கிற காரியம். நீ கேட்கணும், ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பிளாக் இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கை விருத்தி ஆகல? நீ காலையில் வரும்போது என்ன ஜெபம் பண்ணணும்னு பேசிட்டே வரும்போது சொன்னேன், அடுத்த கட்டத்துக்கு விருத்தி ஆகணும். எங்க சபை இப்படி இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு அதாவது என்னைக்குமே போதுன்ற ஒரு நிறைவு வந்துடக்கூடாது. போதுமா, ஒரு 200 பேர் வந்துட்டாங்க, 2 ஆராதனை நடத்துறோம், இதை காட்டில் என்ன வேணும்? ஸ்தோத்திரம். ஒரு பிசாசு அப்போ ஒரு பக்கம் அப்படி பேசுவான் பாரு, உங்ககிட்ட இல்லாத ஆட்கள் கூட, எத்தனையோ பேர்த்திட்ட இல்லாதவங்க கூட உங்ககிட்ட இவ்வளோ பெரிய சபையை கத்தர் கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், இது அல்ல, இதுதான் துவக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் துவக்கம். ரெய்னார்ட் போங்கே அவங்க உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியக்காரர். ஜெர்மன்ல மிகப்பெரிய உலகத்தை 2 பேர் கலக்குனாங்க. ஒருத்தர் ரெய்னார்ட் போங்கே, இன்னொருத்தர் ஸ்தோத்திரம் பென்னிஹின். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ரெய்னார்ட் போங்கே இறந்துட்டார். 83 வயசுல அவர் இறந்தார். அதுக்கு நான் சிங்கப்பூர் கான்ஃபரன்ஸ் போயிருக்கும் போது அவர் பேசுறாரு. அவர் சொன்னார், அவர் பையன் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து அவர் சொன்னார், அப்பா உங்களுக்கு வயசாயிருச்சு, இனிமேட்டு இந்த நிர்வாகத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதானே உண்மை. ஒரு பையன் கூட இருக்கிறான், ஒரு பையன் அவனுக்கு இருக்கிறான்னா அவன் என்ன சொல்லுவான், அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. அப்பா அவருக்கு 73 வயசு. அவர் பையன் சொல்லும்போது அது உண்மைதான், அவருக்கு ஏஜ் ஆச்சு. அப்பா அவர் சொன்னாரா, மகனே சன் டு யூ நோ ஒன் திங், உனக்கு ஒன்று தெரியுமா, ஏரோப்ளைன் பார்த்துருக்கிறியா அப்படின்னா. ஆமா நான் எத்தனையோ முறை போயிருக்கேன். அவர் சொன்னாரா, டேக் ஆஃப் ஆகும்போது எப்படி தெரியுமா ஆகும், ஏரோப்ளைன் மெதுவா ஊர்ந்து போகும், மெதுவா போய் 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 அந்த எண்டுக்கு போகும்போது ஒரே சத்தம் கொடுத்து மேலே ஏறும்பாரு. என்னைக்குமே எண்டுல தான் அதிகமான ஓட்டம் இருக்கும். இப்போ எனக்கு 73 வயசு, இப்பதான் நான் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட இந்த ஊழியத்தை கொடுக்க மாட்டேன், சாகிற வரைக்கும் ஊழியத்தை பையன்கிட்ட கொடுக்கல. அவர் சொன்னாரு, இப்போ எனக்கு வயசு ஆக ஆக தான் கர்த்தர் அநேக ஊழியங்களை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வர வர ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணுமா, விருத்தி ஆகணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமா பஞ்சம், வேலை இல்லை பாஸ்டர், அது இல்லை பாஸ்டர், இது இல்லை பாஸ்டர் சொல்லக்கூடாது. ஒரு தேவ பிள்ளைக்கு வேலையே இல்லைன்னாலும் உங்களுக்கு கர்த்தர் வேலை கொடுப்பார். நான் சொல்றேன், நீங்க தேவனோடு இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்ற நிலைமை இருக்கக்கூடாது, இருக்காது. ஏன்னா என்னை தேவன் தனியா இருக்க விடவில்லை, அவர் என்னோடு இருக்க. அப்ப அவர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கை குறுகி போகுமா, ஆசீர்வாதமா இருக்குமா? சத்துருக்கள் முன்னாடி ஆசீர்வாதமா இருக்கும். ஈசாக்கினுடைய வாழ்க்கையின் உயர்வை விரும்பாத சத்துருக்கள் அவனை சூழ்ந்திருந்தார்கள். ஆனா அதன் மத்தியில ஒரு மனுஷன் செழிப்பா வரான் அப்படின்னா, ஆசீர்வாதமா இருக்கிறான்னா, அவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைய நீங்க விருத்தி ஆகணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சைன். நீங்க வர 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா, ஒரே நாள் அல்ல, ஒரே வருஷம் அல்ல, 5 வருஷம் அல்ல, இட் will take some more 10 years, ஒரு 10 வருஷம் ஆகலாம், ஒரு 15 வருஷம் ஆகலாம். ஆனா கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை விருத்தியே இல்லாம நான் அப்படியே பிறந்தேன் அப்படியே செத்தேன் அப்படின்னா அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழகல்ல. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு உங்க எல்லையை பெருசாக்கணும். நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புறேன் அப்படின்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அதை கொடுப்பார். ஆனா உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, க்ளோஸ் பண்ணிக்க கூடாது. அது உங்க உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். உங்களை கேட்டு வரேன்ட்டு தாராளமாக 5000 கேட்கறது 1000 ரூபா கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே.
அது ஒரு இறுதி, கொடுக்கிறது ஒரு பெரிய இறுதிங்க. கர்த்தர் எதுக்காக கொடுத்தார்? நீ மற்றவங்களுக்கு கொடு, உதவி செய், உன்னை கேட்கிறவனுக்கு கொடுன்னு தானே சொன்னாரு. ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகள், புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 1, the book of judges chapter 1 verse 19. 1ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். 200 ஆண்டவருக்கு மகிமை உண்டா. 302ஆம் பக்கத்தை வாசிங்க. 300 வாசிமா. கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால், கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு, மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு, பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடி, இருப்பு ரதங்கள் இருந்த போதிலும் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. பைபிள் என்ன சொல்றது? 19ஆம் வசனத்தில் கர்த்தர் யூதாவோட இருந்ததினால் மலை தேசத்தாரை அவர்கள் துரத்தி விட்டார்கள். நல்லா கவனிச்சீங்களா? ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையோட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, உன் சத்துரு ஒன்ன துரத்த கூடாது, உன் சத்துருவை நீ தான் துரத்தணும். எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. யூதாவோட கர்த்தர் இருந்ததினால், ஒரு மனிதனோட கர்த்தர் இருக்கணும். அவரை தங்க வைக்கிறதும் துரத்தி விடுறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் துரத்த முடியுமா பாஸ்டர்? முடியும். அவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சா அவர் உங்களோட இருக்க முடியாது. இருந்து பார்ப்பாரு. நாற்றமுள்ள இடத்துல ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் தான் இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். உங்க வீட்டில் இப்போ ஒரு குடியிருக்க இடத்துல ஒரு பக்கத்தில் நாத்தமா இருக்குது, எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஒரு மீன் கடைக்கு போறீங்க, சிலருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், ஆனா நாத்தம் பிடிக்காது, அந்த வாசனை பிடிக்காது, ஆனா மீன் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஸ்தோத்திரம். அப்ப சிலருக்கு மீன் வாங்க பிடிக்கும், ஆனா சாப்பிட மாட்டாங்க. அது அவங்களுடைய ஹாபிட். ஒரு நாத்தமுள்ள ஒரு இடத்துல, ஒரு வாசனை பிடிக்காத ஒரு இடத்துல ஒரு மனுஷன் குடியிருக்க முடியாது ரொம்ப காலம். அப்ப தேவன் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணணும்னா அவருக்கு பிடித்தமான இடமா இருந்தா அவர் வாசம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா, அதனாலதான் இயேசு சொன்னாரு, இந்த உலகத்தில் நான் தனித்திறேன், ஏன்? நான் பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமானவைகளை செய்கிறபடினா. அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள் முழுவதும் 33 ஆண்டுகள் பிதாவுக்கு பிரியமா செஞ்சார். அதனாலதான் பிதா அவரை ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க விடல. அவர் முகத்தை மறைத்த சில நிமிஷங்கள் அவர் சிலுவையில் இருக்கும் போதுதான் பிதா தம் முகத்தை மறைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கார். ஆனா உலகத்தில் இருந்த நாட்களிலே தேவன் அவர் தனியா இருக்க விடல. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உங்களோட யார் இருக்காங்களோ இல்லையோ, நீங்க எப்பொழுதும் ஆண்டவரை பக்கத்துல கூடவே வச்சுக்கங்க. ஆண்டவரே என்னோடு இருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற, என் வாழ்க்கையை உயர்த்துகிறதுக்கு நீங்க என்னோட கூட இருக்கணும். அப்ப பைபிள் சொல்லுது, கர்த்தர் யூதாவோட இருந்தார். யூதாவோட இருந்தால் என்னாச்சு? அவர்கள் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். துரத்த முடியாத ஒரு சத்ருவை கர்த்தர் கூட இருந்தா என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, துரத்த முடியும். இந்த சத்ருடைய வேலை என்ன? அவன் உங்க வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிருப்பான். இந்த சத்ருடைய வேலை என்ன? நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. இந்த சத்ருடைய வேலை என்ன? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துல அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்ருதான் அதிகமா ஆக்குபை பண்ணியிருக்கான். நாம அவனை எதிர்க்கவும் பலன் இல்லை, துரத்தவும் பலன் இல்லை. ஆனா கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தா பைபிள் சொல்லுது, அவனை நீங்கள் துரத்தி விடுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில எந்த சத்ருவும் உங்களுக்கு முன்பாய் நிற்கவே முடியாது, உங்களுக்கு விரோதமா போராட முடியாது. அவன் போராடி போராடி பார்ப்பான். ஆனா உங்களோட யார் இருக்கிறா? சொல்லுங்க, யார் இருக்கிறா? கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். யுத்தம் வந்தது. யோசுவாவின் காலத்தில் ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. யோசுவா அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துக்கு போய் கேட்கிறான். கண்களை ஏறெடுத்து பார்த்தானா. பைபிள் சொல்லு, கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அப்படின்னா அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கண்களை ஏறெடுத்து பார்க்கறது என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அப்ப ஒருத்தன் பட்டயத்தை உருவிட்டு ஒரு மனுஷன் நிக்கிறாரு. அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். பட்டயத்தை உருவின ஒரு தூதன் நிக்கிறான். அப்ப யோசுவா கேட்கிறான், நீர் எங்களை சார்ந்தவரா, எங்கள் சத்துருவை சார்ந்தவரா? அப்ப அந்த தூதன் சொல்றான், நான் கர்த்தருடைய சேனையின் கர்த்தருடைய யுத்தத்தின் அதிபதியாய் நான் உங்களோடு கூட இருக்கும்படி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த பூமியில உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். உங்களுக்கு விரோதமா சத்துருக்கள் நிறைய இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்க அறியாத சத்துருக்கள், அறிந்த சத்துருக்கள் குறைஞ்ச கொஞ்சம் தான். நீங்க அறியாத சத்துருக்கள் எவ்வளவு பேர் இருப்பான்? உங்களை பகைப்பான். இந்த உலகத்துல நீங்க நல்லா வாழ்றதை விரும்பவே மாட்டான். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? அவர்களை துரத்தினார்கள். உங்க சத்துருவை நீங்க துரத்தணும். தேவன் உங்களோட கூட இருப்பாரானால் அந்த சத்துருவோட எந்த சமரசமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது.
அந்த சத்துருவோட எந்த உடன்படிக்கை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சரி போராடி பார்ப்போம், போராட முடியலன்னா விட்டுருவோம், அப்படி அல்ல. கர்த்தர் கூட இருப்பாரானா உங்க எல்லைகளுக்குள்ள ஒரு சத்ரு இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அவனை துரத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் யூதாவோட இருந்தார், அதனால் அவர் சத்துருக்களை மலை தேசத்து சத்துருக்களை அவர்கள் துரத்தினார்கள், ஓட ஓட துரத்தினார். இந்த சத்துரு என்ன செய்வான்? வாசிங்கள் என்னோடு கூட. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 Samuel chapter 17 verse 37, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல், கவனிங்க, குறிச்சு வச்சுங்க, அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்துருவை எதிர்க்க பலம் இல்லாத சவுல் சத்துருவை எதிர்க்க பலம் கொண்ட தாவீது கிட்ட சொல்றான். ஸ்தோத்திரம். தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு முறை ராஜாவே ஒரு கரடி வந்துச்சு, ஒரு முறை ராஜாவே ஒரு சிங்கம் வந்துச்சு. ஏன்னா சவுல் இப்போ யுத்தத்துக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான். தாவீதை பார்த்து, எப்பா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, நீ போய் எப்படி அவ்வளோ பெரிய ஆளை மேற்கொள்ள? இத்தனை வருஷம் யுத்தத்தில் பழகி இருக்கிற நாங்களே அவனை கண்டு பயந்து போய் இருக்கிறோம். இஸ்ரவேலி சேனை முழுவதும் பயந்து போய் கிடக்கிறது, நீ எப்படி போய் யுத்தம் பண்ணுவ? அதுக்கு தாவீது உதாரணம் சொல்றான். ராஜாவே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு முறை நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு கரடி வந்துச்சு, ஒரு முறை நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு பெரிய சிங்கம் வந்தது. சொல்றான், என்ன பண்ண? ரெண்டையும் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சேன்றான். ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறதே கஷ்டம்தான். நீங்க ஒரு ஆட்டை வாயை பிடிச்சி கிழிச்சு பாருங்க, கிழிச்சிருவீங்களா? அவ்வளவு சீக்கிரம் கிழிச்சிட முடியுமா ஆட்டு வாயை? அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆடு ஒத்துக்குமா? ஆனா இவன் என்ன சொல்றான்? கரடியையும் சிங்கத்தையும் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் மேல அவ்வளவு பெரிய அபிஷேகம். இத சொன்ன உடனே ராஜா சொல்றான், சரி நீ புறப்பட்டு போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனோடு யுத்தத்தில் இல்லாவிட்டால் உங்க சத்துருவுக்கு நீங்க தான் வாழ்நாள் முழுசு அடிமையா இருப்பீங்க. உங்களை எலும்ப விடவே மாட்டான். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தை உங்க கண்ணு பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் ஆசீர்வாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு போதகர் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டம் நடத்தும் போது அந்த போதகர் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கான தேவைகள் சந்திக்கப்படணும், இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு தேவை, 3 நாள் கன்வென்ஷன், இவ்வளவு தேவை, அதுல கடைசி நாள் கறி போடணும். அப்ப அவர் ஜெபம் பண்ணிட்டு பல நாட்கள் அதுக்காக ஜெபித்தார். ஆனா கடைசி முந்தின நாள் கூட்டம் முடிகிற வரைக்கும் அவருக்கு பண தேவை சந்திக்கவே படலை. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? உடனே ஒரு விசுவாசியை கூப்பிட்டு, தொழில் செய்கிற விசுவாசியை கூப்பிட்டு, பதர் அந்த கூட்டம் கடைசி நாள் சாப்பாடு போடனே எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் கூட்டம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி, அவரும் உடனே பாஸ்டர் கேட்குறாரு, கொடுத்துட்டார். 3 நாள் எல்லாம் முடிஞ்சுது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து போனாங்க, சாப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். நல்ல கறி விருந்து போட்டார் பாஸ்டர். அப்போ அடுத்த நாள் ஜெபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன், ஏன் என் தேவைகள் சந்திக்கப்படலை? நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே, ஏன் என் தேவை சந்திக்கப்படலை? ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது கர்த்தர் அவர் கண்களை திறந்தாராம், ஆவிக்குரிய கண்களை திறந்தோன்னு அவர் பார்க்குறாரு. ஒரு பெரிய ரோடு தனக்கு முன்னாடி, அந்த ரோட்டு மூளையில தூரத்தில் ஏதோ ஒன்று தெரியுது. கர்த்தர் சொல்ல, நல்ல பாரு அது என்னன்னு. அந்த ரோடு குறுக்கையில் ஒரு பெரிய மலைப்பாம்பு படுத்திருக்கு. அந்த எண்டில், இந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு மலைப்பாம்பு பாம்பு படுத்திருக்கு. அதை பாரு நல்லா. அப்படி சொன்ன, ஐயோ மலைப்பாம்பு பா ஆண்டவரே. சொன்ன, நல்லா உத்துப்பாரு, என்ன தெரியுது? அதை வைத்த பாரு. இந்த மலைப்பாம்பு வயிற்றுக்குள்ள இவர் என்ன கேட்டாரோ அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலா கேரளாவில் எரும மாடு போடுவாங்க, அடிப்பாங்க, குட்டிகள் மாடு அடிப்பாங்க. 2 பெரிய எரும மாடு அந்த வயிற்றுக்குள்ள இருக்குது, இந்த மலைப்பாம்பு வயிற்றுக்குள்ள. ஆண்டவர் சொன்னாரா, நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன், ஆனா அது உன்கிட்ட வரத்துக்குள்ள, நீ அதை போராடி ஜெயிக்கிறதுக்குள்ள நீ கடனை வாங்கி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்ட. அது உன்கிட்ட வரல, அது சத்துருடைய வாய்க்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, பொருளாதாரம், ஸ்தோத்திரம், நீங்க தேவனோட போராடுறீங்க. சில நேரத்தில் நீங்க சத்துருவை எதிர்க்க உங்களுக்கு பலன் இல்லாதனால தான் அந்த சத்துருவை எதிர்த்து ஜெயிக்க முடியல.
அதனாலதான் நீங்க அநேக ஆசீர்வாதத்தை இழந்து நிக்கிறீங்க. அதுக்கு தான் இந்த உபவாசம். அவனை ஜெயிச்சே ஆகணும். உங்களுக்கு வர வேண்டிய அநேக நன்மைகள், உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அநேக நன்மைகள் கர்த்தர் கொடுத்துட்டா நீங்க ஜெபம் பண்ணும்போது. ஆனா நீங்க கேட்டு வாங்குறதுக்குள்ள அது அவன் வாய்க்குள்ள போயிட்டு. ஆமென். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனோடு போராடி மேற்கொள்வானாக, அவன் பொருட்கள் நமக்கு சொந்தமாகும். அவனோட பலவான் யாரு? சபைதான். சபை அவன்கிட்ட போராடணும். உங்ககிட்ட இருக்க ஆளை கொடு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு, நீ எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் கொடு, கேட்கணும். அதான் உபவாசம். அந்த உபவாசம் நின்று தான் அவன்கிட்ட போராடுறோம். கக்குடா, சாப்பிட்டதெல்லாம் கக்கு, நீ தோத்துற, நீ தின்றுக்கலாம், இதெல்லாம் கக்கு, இத்தனை வருஷம் நீ சாப்பிட்டதெல்லாம் கொடு என்கிட்ட. அது எப்படி பாச பாம்பு கக்க சாப்பிட்டதை எப்படி கக்க முடியும்? நான் ஆவியில தான் சொல்லிட்டு இருக்கேன். உடனே நீங்க அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே கக்கிற மோதி ஐயோ தூ அது எப்படி எடுக்கிறது? இது இப்படிலாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஆவியில் கேட்குறவன் ஆவியில தான் நிதானிக்கணும். ஆமென். நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியம், ஆவியில பேசுறேன். ஸ்தோத்திரம். அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அடிச்சு புடுங்கிறதுக்கு தான் சபையை கத்தர் வச்சிருக்காரு. சொல்லுங்க ஆமெனே. அல்லேலூயா. அவனால கட்டப்பட்ட ஜனங்களை இழுத்து கொண்டு வரதுக்கு தான் இங்க ஒரு கூட்டத்தை நிக்க வைக்கிறாரு சபையில. முழங்கால்ல வாப்பா நில்லு, சபையோடு நில்லு. உன் ஆசீர்வாதம் உன்னை தாண்டி போகாது. உன் சத்துரு ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் சாப்பிடவே கூடாது. அவனை துரத்தணுமே தவிர அவனுக்கு அடிபடிச்சிடக்கூடாது. சபை ஜெபிக்கல அடிபடிச்சிடும், மேற்கொண்டுருவான், தாளாட்டுவான். இப்ப வைக்க வேணாம், அப்புறம் வைங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 40 நாள் அனௌன்ஸ் பண்ணோன்னே என்ன பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வைங்க, டிசம்பர் ஒட்டி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஒருத்தர் வர மாட்டான் டிசம்பர் ஒட்டி வச்சா. கத்தர் எப்ப நடத்துவான்னு எங்களுக்கு தெரியும். நீ எனக்கு ஆலோசனை கொடுக்காத. ஆமென். சொல்லு, அது ஒத்து வந்தா எடுத்துக்கலாம், வேணான்னு சொல்லல. சில காரியங்களை நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. என்ன கத்தர் எப்படி நடத்துறாரோ எல்லாத்தையுமே இல்ல, நீங்க சொல்ற அத்தனையும் நான் அக்செப்ட் பண்ண முடியும். எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணா சபை நடத்த முடியாது. ஒருத்தரை பிரியப்படுத்தி, ஒருத்தரை வேணும்னு சொல்லி, ஒருத்தரை வேணான்னு சொல்லி நீங்க சொல்றது நான் கேட்டு அது சொன்னா அது 10 பேரை பாதிக்கும். ஊழியக்காரன் எங்களுக்கு தான் தெரியும் அது எங்க பாதிக்கும், அது எங்க பாதிக்காது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கத்தர் உன்னோட இருந்தா உன் சத்துரு உன்னை துரத்த மாட்டான், உன் சத்துருவை நீ தான் துரத்துவ. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 18:12 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும், நல்ல கவனிங்க, கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி, கவனிங்க போதும், அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தினான். ஆண்டவருக்கு மகிமை. சவுலுக்கு ஒரு காரியம் புரிஞ்சிருச்சு, தன்னை விட்டு கர்த்தர் விலகிட்டார், இனி நம்மளால அவனை ஜெயிக்க முடியாது. யார? தாவீத ஜெயிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் இப்ப சவுலோடு கூட இல்ல. அத சவுலும் நன்றாய் புரிந்து கொண்டான். கர்த்தர் தன்னோடு தன்னை விட்டு விலகி தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயப்படுறான். நல்லா கொஞ்சீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கும்போது உங்க சத்துரு உங்களை கண்டு பயப்படுவான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையை கண்டு, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கண்டு சத்துரு நடுங்கணும். சொல்லணும், வரான்டா வந்துட்டான் பாரு, ஜெபிக்கிறான் வந்துட்டான் பாரு அப்படின்னு. வரட்டு அதை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீ நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருந்து பாருங்க, உங்க பக்கத்துல நீங்க போகும்போது பிசாசு பேசிக்குவான், வந்துட்டா பாரு நல்ல ஜெபம் பண்றாங்க, இவ்வளவு விடக்கூடாது அப்படின்னு பேசுவானா. இது மாய்மால கோஷ்டி, வெளியில தான் நல்லா ஜெபம் பண்ற மாதிரி இருக்கும், உள்ள எல்லாம் ஒண்ணுமில்லை, எல்லாம் நம்மால் தான். தோத்திரம். வாயை திறந்துச்சுன்னா புழுவும், வாயை திறந்துச்சுன்னா ஒரே புழுவா வருது, கெட்ட வார்த்தையா வருது. இது நம்மால். சர்ச்சுக்கு போனா பயங்கரமா ஜெபம் பண்ணும் அந்நிய பாஷையில, ஆனா வாயை திறந்தா ஒரே அசுத்தம். அப்படின்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், உன்னை கண்டு பயப்பட மாட்டான். உன் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் பரிசுத்தம், உன் வாழ்க்கையினுடைய ஜீவியத்தில் தேவனுக்கு முன்னாடி சரியானது, தேவனோடு நல்ல உறவுல இருந்து ஸ்தோத்திரம், அவனை கண்டு தான் பிசாசு பயப்படுவான். வேற யாரையும் கண்டு பயப்பட மாட்டான். தாவீதை விட்டு சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, தன்னை விட்டு கர்த்தர் விலகிட்டார், தாவீதோடு இருக்கிறார். சாதாரண ஒருத்தன் தாவீது, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், கர்த்தர் அவனோடு இருந்ததை கண்டு சவுல் பயந்தான். என்ன நிலைமை பார்த்தீங்களா அவனுக்கு? சாதாரண ஆளை கண்டெல்லாம் பயப்பட வேண்டியது. கர்த்தர் உங்களோட இல்லைன்னா எவனை கண்டாலும் பயம். எல்லாம் அசைறதை கண்டு பயப்படுவீங்க, நிழலை கண்டு பயப்படுவீங்க. தோத்திரம். அப்படி பயம் வந்துடும் உங்களுக்குள்ள.
கத்தர் உங்களோடு இருந்தா சொல்லுவாங்கல்ல, பனங்காட்டு நெறி சலசலப்புக்கு அஞ்சாதான். என்ன நெறி? நிறைய நெறி இருக்கு. குள்ள நெறி, அந்த நெறி, இந்த நெறி, குழி நெறி. ஆனா இந்த பனங்காட்டு நெறின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு சொல்லுவான், இந்த கன்னியாகுமரி பக்கம் நிறைய பனங்காடு இருக்கும். அது சாதாரண ஒரு பயமுள்ள மனுஷன் ஒருத்தன் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. அந்த காத்து அடிக்கிறது, அந்த பனம் கீத்துகள் அவ்வளோ சத்தம் போடும், பயங்கரமான சத்தம் உண்டாகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த நரிக்கு அந்த சத்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதை கண்டு ஒவ்வொரு நாள் அதை கேட்டு பழகி சோத்திரம். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு நீங்கள் தேவனோடையே கூட இருந்தா கர்த்தர் உங்களோடையே கூட இருப்பாரானால் உங்கள் சத்துரு உங்களை கண்டு தான் பயப்படுவான், நீங்கள் அவனை கண்டு பயப்பட மாட்டீங்க. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ உங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவன் எவ்வளோ பெரிய சத்துரு உங்களை எதிர்க்க வந்தாலும் அவனை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க, அவன் தான் பயப்படுவான். அவன் உங்களால் துரத்தப்படுவான். துரத்துவீங்க, அவனை ஓட ஓட துரத்திட்டே இருப்பீங்க. சபையோட கர்த்தர் இருக்கணும். அப்பதான் இந்த பகுதியில் எந்த ஆவியும் நிக்க முடியாது. அவன் போய் எவனை வேணா கூட்டு வரட்டும். ராமன் சொல்லுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுதுல, அவன் போய் தண்ணீரும் பொல்லாத வேறு 7 ஆவிகள், என்ன பூரணம், பூரணமான ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருவான் பிசாசு. வா இங்க ஜோமன போறானா 40 நாள், விடாத அவனை, விடாத. அந்த பாச சொல்ற எல்லாம் வா, எல்லாம் வா, எல்லாரையும் விடாத, மனசை கலைச்சு விடுமா ஒரு கூட்ட பிசாசு. என்ன செய்வா? போகும்போதே வெளியே போகும்போதே இவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு 2 பேர்த்த பேச வைப்பான். ஜாக்கிரதையா இருங்க. கூடயே மண்டையில் ஏறி உட்காந்துட்டு போயிடுவான். அப்புறம் வீட்டுக்கு போனாலும் தலையை அமுக்கும், பாரமா இருக்கும். என்னன்னு தெரியல, இப்பதானே ஆராதனை பாப்பிசாசே தான் பேசிட்டியே, வந்துடுச்சே, தோத்திர மேலேயே இறங்கிருச்சே. வாயை வச்சுட்டு சும்மா போகணும் போகும்போது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் அப்படித்தான் சொல்லுவார். அவருக்கு பொழப்பு இல்லை. ஆமா, எனக்கு பொழப்பு இல்லை. இல்லை, உங்களுக்கு மட்டும் தான் பொழப்பு இருக்குது. நான் சும்மா உட்காந்துட்டு உங்களெல்லாம் கூட்டி உட்காரிச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். தேவனுடைய ராஜ்யம் விரிவாகணும், தேவனுடைய வேலை நடக்கணும், 4 பாவி ரட்சிக்கப்படணும், 4 மந்திரவாதி உள்ள வரணும், நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல நம்மால் பேசியே கெட்டு போகுது. பேசி கேடுறது நான் இல்லை, நீங்க தான். பேசாதீங்க. பிடிக்கலையா 40 நாள் வராது, ஓடி போய் அப்படியே உட்காந்துக்கோ வீட்லயே. ஸ்தோத்திரம். அது ஒரு மூளை பிசாசு, வீட்டில் மூளையிலேயே உட்காந்துருக்கும். ஸ்தோத்திரம். அது உங்களை விடவே விடாது, மனசை கலைச்சிக்கிட்டே இருக்கும். 4 பேர் சொல்லு, சும்மா போவியா 40 நாள்ல வேணாம், 4 நாள் போனா போதும், வாரத்துக்கு 1 நாள் போனா போதும் அப்படிங்கும். நீ உடனே புரிஞ்சுக்கணும், ஆஹா இது என்ன கெடுக்கிற பிசாசு. அதுக்கெல்லாம் சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. என்னால் ஒரு ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும். நான் போறேன், நான் முழங்கால் போடுறேன், என் முழங்காலில் தேவன் கணப்படும், என்னோட கர்த்தர் இருப்பார். நான் போடுற அந்த முழங்கால் எத்தனை சத்துருவை என்னை விட்டு துரத்தும் தெரியுமா? ஓட ஓட துரத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் நீ இப்போ எத்தனை வேணா கூட்டுவான், போ, உன்னையும் துரத்துவேன், உங்க ஒப்பனையும் துரத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க. கோவம் வந்து அப்படிதான் சொல்லுவான், உன்னையும் பார்த்துருவேன், உங்க ஒப்பனையும் பார்த்துருவேன் அப்படிம்போம்ல. அது மாதிரி தான், நீ இப்போ யாரை வேணா கூட்டுவா, தோத்துறோம். எல்லாம் உங்களை நம்பி தாங்க சொல்றேன். நீங்க அந்த கடைசியில் என்னைய விட்டு ஓடி போயிடாதீங்க. நீங்க இருக்கிற தைரியத்தில் சிலத்துல சொல்லுவேன், யாரோ ஒருத்தர் இருக்கிற தைரியத்தில் பெரிய பெரிய ரவுடி இருக்கான்னு நினைச்சுட்டு வாடா பார்த்துக்கலாம், இவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் தான் சாத்து வாங்குவான். கர்த்தர் என்னோட இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு உங்களை நம்பி நான் இந்த பகுதிக்கு வரல, என்ன அவர் அனுப்புனார். எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருப்பார். ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருந்தா உங்க சத்துரு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துலையும் எந்த ஏரியாலையும் அவன் உள்ள இருக்க முடியாது, கிளம்பித்தான் ஆகணும். ஆராதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையை நல்லா ஆராதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அத்தனை பிசாசு வெளியே போவான். ஜோமணி முழங்கால் போட்டு பாருங்க, உங்க எல்லையில இருக்க அத்தனை பிசாசு வெளியே புறப்பட்டு போகும். அல்லேலூயா. 3வது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? தேவனுக்கு மகிமை. சங்கீதம் 23, சங்கீதம் 23 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது சொல்ற கன்ஃபெஷன் 3வது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான்? முதல்ல அந்த வசனத்தினுடைய 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரு தேவ பிள்ளை சூழ்நிலைகளை கண்டு பயந்து போக மாட்டீங்க. கர்த்தர் கூட இருந்தா
1000 பலவிதமான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில மாறி 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 வரும். நிறைய சூழ்நிலைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரே சூழ்நிலை வாழ்க்கை முழுசு வருமானா வராது. யுத்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று சந்திச்ச சூழ்நிலை இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு சந்திக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. எந்த ஒரு கிறிஸ்தவனையும் கர்த்தர் ஒரே பாதையில நடத்தவே மாட்டார். நேற்று நடத்தின அதே பாதையில நம்ம போயிருவோம்னு நடத்த மாட்டார். நீங்க பைபிளே கவனிச்சு பாருங்க, யுத்தத்தை தாவீது செய்யும் போது முதல் முறை கர்த்தர் ஒரு பக்கம் போக சொல்லுவார், ரெண்டாவது முறை யுத்தம் பண்ணும்போது நம்மள என்ன பண்ணிருப்போம், அதே மாதிரி போய் அடிச்சிருப்போம். ஆனா தாவீது ரெண்டாவது முறை கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் போகட்டுமா, எந்த வழியா போகட்டும்? கர்த்தர் சொல்ல, நீ சுத்தி போய் பதிவிடை வை. முசுக்கட்டை செடியின் நுனியில சத்தம் கேட்கும் போது நான் உனக்கு முன்னாடி போயிருப்பேன். அதான் யுத்தத்துல, நான் உனக்கு முன்னாடி எப்ப சத்தம் கேட்கும் போது தான் நீ போகணும் எழுந்து. அப்ப கர்த்தர் ரூட்டை மாத்திக்கிட்டே இருப்பாரு. நமக்கு ஆபத்துல ஒரு மனுஷன் கடன் கொடுத்துருப்பான், அடுத்த ஆபத்து வரும்போது அதே மனுஷன் முகத்துக்கு வருவான். ஆனா அந்த முறை கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு செய்ய மாட்டாரு. நீங்க போய் கேட்டா அவமானப்படுவீங்க. கடனே கேட்டாலும் நான் சொல்லித்தரேன், ஆண்டவர் முகத்தை பார்த்து நான் யார்கிட்ட போய் கேட்கட்டும். ஆமென். ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். ஏன்னா உங்க தேவை அந்த மாதிரி. ஸ்தோத்திரம். கடன் வாங்காத மனுஷனே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு தேவை வரும்போது வாங்கிட்டு கொடுக்கணும். அப்ப கூட என்ன சொல்ல, ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவர் யாரை பார்க்கட்டும், எந்த மனுஷனும். நீங்க போன முறை அவர் கொடுத்தாரே 10,000, இந்த முறை அவர் வீட்டு வாசலே போய் நின்னா வெக்கப்பட்டு போயிருவீங்க. கர்த்தர் அப்படி அனுமதிக்க மாட்டார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கா. இப்ப நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் 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 பயப்படேன். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தா அவன் சிங்கத்து கொட்ட தைரியம் உள்ளவர்களா இருப்பார்களா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்ப்பா. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வரும், சூழ்நிலைகளை சந்திக்கிற அனுபவம் வரும், சூழ்நிலைகளை மேற்கொள்ள சமாளிக்கிற அந்த தைரியத்தை கத்த கொடுப்பார். அவன் வந்துருவானோ இவன் வந்துருவானோ அவன் வந்துருவானோ இவன் வந்துருவானோ நினைச்சா நம்ம சபை நடத்த முடியுமா? அப்படித்தான் பிசாசு பேசிட்டே இருப்பான். ஆரம்ப நாள் ஏதாவது வந்துட்டா, ஒரு நாள் வந்துச்சு கட்டம், வந்து பார்க்க சொல்லுவா, பார்த்துருவான் அதையும். இப்போ பிசாசு உங்கள்கிட்ட இருட்டில் அங்கே நிற்பானோ இங்கே நிற்பானோ, என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள சுவிட்சை போடுறதுக்கு அப்படியே மெதுவாக போவோம். மெதுவாக போய் டபக்குன்னு போட்டு எட்டி பார்ப்போம் யாராக இருக்காங்களா. இது வரைக்கும் அப்படி யாரும் இல்லை, அப்படி தானே? நம்ம எண்ணம்லாம் என்ன, பகலில் இருக்க மாட்டாங்க, நைட்டில் மட்டும் தான் இருப்பாங்க. நைட்டு மட்டும் தான் வீட்டுக்குள்ளே பயப்படுவோம், பகலில் பயப்பட மாட்டோம். பகல்லையும் பயப்படுறதெல்லாம் இருக்குது, அது வேற. அப்ப இதுவரைக்கும் நீங்க அந்த சத்துருவை பார்த்ததே இல்லை, அப்படித்தானே? பின்னாடி திரும்பி யாரோ வர மாதிரி யாரா பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லையே. ஒரு குறிப்பிட்ட இடம் நம்ம மைண்ட்ல இருக்கும், நீங்க போற பாதையில அங்கதான் இருக்கும். ஏன்னா விதைச்சிட்டான் உங்க மைண்ட்ல, அங்கதான் இருக்கும். மற்ற இடத்துல இருக்க மாட்டானா? மற்ற இடத்துல இருக்க மாட்டானா? குறிப்பிட்ட அந்த இடம் போனோன்னே சோத்திரம் 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 சோத்திரம். அதுக்கு முன்னாடி இந்த சோத்திரம்லாம் வராது. அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னா ஒரு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்க மைண்ட்ல விதைச்சிட்டான், அங்கதான் இருப்பான் பிசாசு. திரும்பிட்டே போவீங்க, சோத்திரம் 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 சோத்திரம். ஏன்னா இங்க பார்த்தா வந்துருவானா, ஏன் பார்க்கலன்னு வரமாட்டானா? தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் வாழ்க்கையில் இருந்தது. அவன் அதை கடந்து போகும்போது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக. அவன் போன பாதை மரண இருள். மாமனார் அவனை துரத்தினான், சவுல் அவனை அனுதினமும் துரத்தினான். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், தன் ஜீவனை கையில பிடிச்சுக்கிட்டு மலைமலையா ஓடுறான், குன்றுகள் குன்றுகளா ஓடுறான், மறைவிடங்களுக்கு ஓடி போய் பதுங்கிக் கொள்ளுகிறான். அதுதான் அவன் சொல்றான், மரண இருள். என் வாழ்க்கையில துரத்தப்பட்டேன், ஓடுனேன், சத்துருவை கண்டு பயந்தான், சவுல் கொன்னுருவானோ. அப்படி சொன்ன தாவீது ஒரு நாள் சொல்றான், நான் என்றைக்காகிலும் ஒரு நாள் சவுலின் கையில் மரிக்கத்தான் போகிறேன் சொல்லிட்டான். கடைசியா பிசாசு அவனையும் பேச வச்சுட்டான், பேசாதவனையும் பேச வைக்கிறான். பாத்தீங்களா? அது வரைக்கும் ஓடிட்டு இருந்தான், கத்தர் கூட இருக்கா கத்தர் கூட இருக்கா. ஒரு காலகட்டம் அவன் துரத்திட்டே இருக்குமா சொல்லிட்டான், என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையில் மடியத்தான் போகிறேன் சொல்லிட்டான். உங்களை பேச வைப்பான். அதான் தாவீது எழுதுறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர். ஏன்னா அவன் தப்பிச்சு வந்த பிறகு சொல்றான், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். எத்தனை மரண இருள்ல நீங்க தப்புனீங்க, எத்தனை சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வியாதி வந்தபோது நான் தப்பிக்கவே மாட்டேன் நீங்க நினைச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில. ஏதோ ஒரு கட்டத்தில், அது வாலிபமா இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்குமோ நினைக்கலாம், இல்ல போன வாரமா இருக்கலாம், இல்ல போன வருஷமா இருக்கலாம். நல்ல கை உயர்த்தி, ஆண்டவரே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லுங்க. தேவரீர் என்னோடு இருக்கிறார்ப்பா, இருக்கிறார். அதனாலதான் அந்த வியாதி உன்னை மேற்கொள்ளல. ஸ்தோத்திரம். அதனாலதான் அந்த பலவீனம் உன்னை மேற்கொள்ளல. அதனாலதான் அந்த கடன் இதுவரைக்கும் உன்னை மேற்கொள்ளவே இல்லை.
கடன் மேற்கொண்டவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். கடனை மேற்கொண்டவர்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள். இது நாள் வரைக்கும் சுமக்க பலன் கொடுத்தீங்களேன்னு சொல்லுங்க. இது நாள் வரைக்கும் ஓட பலன் கொடுத்தீங்களேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த வருஷம் அவ்வளவுதான், நான் மரிச்சு போவேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இந்த வருஷமும் கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். நான் இந்த பள்ளத்தாக்கை கடந்து போவேன், இந்த மரண பள்ளத்தாக்கை கடந்து போவேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என்னோட கூட இருக்கிறீர். 1000 பலவீனம் உங்க சரீரத்தில் இருக்கலாம், 1000 சூழ்நிலைகள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறி 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 வரும் உங்க வாழ்க்கையில. ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறீர். சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆமென். இருந்தாரா இல்லையா? அதை உணர்ந்து சொல்லணும். இருந்தார். சத்துரு கட்டி வச்சிருந்தான் உங்களை, யாராலும் விடுவிக்க முடியாது. சபையை கொண்டு வந்து கர்த்தர் விடுவிச்சார். அல்லேலூயா. தேவைகள் உங்களை நெருக்குச்சு. ஆண்டவரே, இந்த முறை அவ்வளவுதான், நான் கடன்ல விழுந்தேன், ஆனா விழல, தூக்கிட்டார். அதான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? எந்த சூழ்நிலையிலும் எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ளாம அந்த சூழ்நிலையை உங்களை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நீங்க தான் அந்த சூழ்நிலையை மேற்கொள்வீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்ன? நீங்க மூழ்கி போகல, கர்த்தர் உங்களை மறுபடியும் எழும்ப செய்தார். ஆமென். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போகவில்லை, நான் எரிந்து போகவில்லை, மூழ்கி போகவில்லை, நான் எரிந்து போகவில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போகவில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமென். நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. ஏன்னா உங்களோட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். வியாதி உங்களை மேற்கொள்ளுமா? இதுவரைக்கும் மேற்கொள்ளையே. நான் சொல்றேன் சாட்சியா, ஊழியக்காரன், எங்க சபையில் எத்தனையோ பேருக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதி தடுத்து வச்சிருக்கோம். முடியாது ஆண்டவரை, விட முடியாது, ஜீவனை கொடுத்தே ஆகணும். கர்த்தர் சபைக்கு என்ன செய்றாரு? ஜெபத்தை கேட்கிறார். சபையினுடைய ஜெபத்தை கேட்கிறார். அதான் என் சபை. உங்களுக்கு சபை சும்மா இல்லை, எத்தனையோ சபைகள் இருக்கு. இதை காட்டிலும் பெஸ்டா இருக்குமோ ஏதோ ஒண்ணு போய் பார்த்துட்டு வாங்க. நான் வேணானே சொல்லல. ஒரு கால் டாக்ஸி எடுங்க, சுத்துங்க. சுத்தினால இங்க உள்ள இருக்குது. எத்தனையோ பார்த்துட்டு வந்துட்டு, அப்பா போதுண்டா சாமி, இதுல நம்மால் ஒண்ணு, இது வேற ஏதாவது பெஸ்டா இருக்குமோ போய் பார்த்துட்டு வாங்கன்னு. ஊழியக்காரர்களை நெருங்கி பார்த்து ஊழியக்காரருடைய நல்ல அனுபவத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு, போதுண்டா சாமி, கர்த்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் அடங்கி இருந்தா ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். எந்த மனுஷனும் குறை இல்லை. நான் தான் சொல்றேன், எல்லார்ட்டையும் குறை இருக்கு, எல்லா ஊழியர்ட்டையும் குறை இருக்கு, எல்லா சபையிலையும் குறை இருக்கு. அங்க போனா 2 இதை காட்டில அடிபடி சண்டையில் இருக்குது, தோத்திரம் ரொம்ப மோசமா இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு கூட கர்த்தர் இருந்து அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் அந்த சூழ்நிலை மேற்கொள்வீர்கள். 4வது வாசிக்கலாமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் 20, the gospel book of John chapter 20 verse 26. யோவான் 20ஆம் அதிகாரம் 26. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பதற்கு அடையாளம் என்ன? மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருந்தா அவன் வாழ்க்கையின் எல்லாம் முழுசு சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுது? அவன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தான். சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்தானா? ஏன்னா யூதர்கள் இயேசுவை பிடிச்சு போட்டு கொண்டு சிலுவையில ஏத்தி அவரை கொன்னுட்டு இப்ப சீஷர்களை பிடிப்பதற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். தேடிட்டு இருக்கிறான், எங்கடா ஆளை காணோம், ஒருத்தரையும் காணாம. இவர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு பயந்ததினால் வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தார்கள். முதல் முறை இயேசு வரார்,
மற்ற 10 பேரை சந்திக்கிறார். அங்கே தோமா இல்ல. அப்ப தோமா சொல்றான், நாங்க இயேசுவை சந்திச்சோம், இயேசு பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்றான், நான் அவர் கையில உள்ள தழும்ப பார்க்கணும், இடுப்புல உள்ள தழும்ப பார்க்கணும், காலில் உள்ள தழும்ப பார்க்கணும், அப்பதான் நான் இயேசுவை நம்புவேன்னா. மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு பூட்டிய வீட்டுக்குள்ள இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். கவனிச்சிங்களா? கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையோடு தான் எவ்வளவு கலக்கம் அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும், பயம் இருந்தாலும், ஆண்டவரே கர்த்தரை வந்து அவங்களோடு கூட நின்று சொல்றார், உங்களுக்கு வாழ்க்கை சமாதானமா இருக்கும். பிச்சுட்டு போகாது, பயப்படாதீங்க. குடும்பம் செதறிடுமோ, பயப்படாதீங்க, செதறாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, நான் எழுதி தரேன். கர்த்தருடைய ஊழியக்கான பலிபீடத்திலிருந்து உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படி ஆகாது. சொல்லுங்க ஆமென். ஆகாது, ஆகாது. உன் பிள்ளையுடைய லைஃப் வீணா போகாது. ஆண்டவரே, நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர் உங்க பிள்ளைக்காக அதிகமா அழுகிறீங்க. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியுது, அவளுடைய அந்தரங்க ஜீவியம், அவருடைய அந்தரங்க ஜீவியம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க ரொம்ப அழுகிறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி போயிருமோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படி ஆகாது. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படி ஆக விட மாட்டேன். ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைச்சதை காட்டிலும் அதிக பாரங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். யூதர்கள் சீசர்கள் ஆண்டவர் இருந்தபோது சந்தோஷமா ஊழியம் செஞ்சான், பயம் இல்லாம ஊழியம் செஞ்சான். எங்க அனுப்புனாரு அங்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சான். பிசாசு போச்சு, ஸ்தோத்திரம். வியாதிகள் போச்சு, ரொம்ப சந்தோஷம். இயேசு இருக்கும்போது, இயேசு இல்லாத போது, மாம்சத்தில் இயேசு இல்ல, இயேசு கூட இல்லாத போது சீசர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் உயிர் பயம் வந்துருச்சு. எங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிருமோ, இயேசுவை பிடிச்சது போல எங்களையும் பிடிச்சு சிலுவையில் அறைந்துக்கும். ஏன்னா சிலுவையினுடைய பாடுகளை நேர பார்த்தான், அதனாலதான் ரொம்ப பயந்தான். நம்ம கேள்விப்பட்ட இவ்வளவு பயங்கரமா அப்படின்னு கேட்கும் போது நேரில் பார்த்தவனுக்கு ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும்? சிலுவை பாடுகளை கண்ணு முன்னாடி, பேதுரு முன்னாடி இயேசு அடித்தார்கள், அவருடைய ரத்தம் சொட்டுது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறது சீஷர்கள் பார்க்கிறான். சிலுவையில் மாட்டி அடிச்சு ஆணி அடிச்சு ஏத்துறதையும், அவர் ஜீவன் போக துடிக்கிறதையும் கத்துறதையும் அவன் பார்த்துட்டான். ஐயோ, அதனாலதான் நிறைய பேர் ஊழியத்துக்கு வர பயப்படுறான். ஊழியக்காரருடைய பிள்ளைகளே ஊழியத்துக்கு வர, ஐயோ எங்க அப்பா பட்ட பாடு. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் பாடுபடலைங்க, சும்மாலாம் கதையெல்லாம் விடக்கூடாது. நீ நிறைய பேர் என்ன சொல்ல, எங்க அப்பா பட்ட பாடு, அதனால தான் நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன். யூடியூப்ல சொல்றேன், ஸ்தோத்திரம், உங்க அப்பா அப்படிலாம் பாடுபடலை. அப்படின்னு ரத்த சாட்சி, ரத்தம் சிந்தியா பாடுபட்டோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு, அது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஆமாவா இல்லையா? நீங்க என்ன பாடுகளை சந்திக்கலையா, பிரச்சனையை சந்திக்கலையா? இல்லை நீங்க மட்டும் தான் சந்திச்சு, நான் நம்ம ஊழியக்காரன் சந்திக்காத மாதிரி இல்லை, நான் தான் ரொம்ப சந்திக்கிற மாதிரி. அது உங்க கற்பனை, வேற ஒண்ணும் இல்லை. யாருக்கும் இல்லாத பாடுப்பா எனக்குப்பா. நமக்கு முன்னோடினவராகி இயேசுன்னு பைபிள் சொல்லியிருக்கேன். என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாடி அப்படித்தான் ஒருத்தர் ஓடினார், இதே பாடுகள் வழியா தான் போனார், இதே பிரச்சனை வழியா தான் போனார், இதே போராட்டத்து வழியா தான். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருந்தது. இந்த காலையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் வாழ்க்கையின் எல்லை எங்கும் சமாதானம் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 1000 பயங்கள் உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் உள்ளத்துல ஒரு சமாதானம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் கர்த்தர் உங்களோட இருக்கிறது. ஆமென். உங்களுக்கே ஒரு தைரியம் வரும், பார்த்துக்கலாம் விடு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் விடு. அதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். ஆமென். நீங்க பயந்து போய் அடிமையாவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஸ்தோத்திரம். பிசாசு பயத்துக்கு அடிமையாக்கி யூதர்களை சீஷர்களை கொண்டு போய் ஒரு ரூம்குள்ள தள்ளிட்டான். தேவனுடைய சித்தம் அல்ல அது. நீ ரூம்குள்ள இருப்பது தேவ சித்தம் அல்ல, வீட்டுக்குள்ள முடங்கி இருப்பது தேவ சித்தம் அல்ல. அவர் இயேசு வந்து சொன்னா உங்களுக்கு சமாதானம். என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ உள்ள அந்த பயமெல்லாம் ஓடிடுச்சு. எழுந்து போய் நிக்கிறான் பேதுரு. சகோதரரே, கலிலேயராகிய மனுஷரே, என்ன தைரியம் பாருங்க அவனுக்கு. ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்க்கறான், இவனுக்கு எப்படா இந்த தைரியம் வந்துச்சு? அதான் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். 1000 பயங்களும் 1000 போராட்டங்களும் தான் பவுல் சொல்றாரு. உள்ளே பயங்களும் புறம்பே போராட்டங்களும் எங்களுக்கு இருந்தது. எங்க வாழ்க்கையில 2 இருந்துச்சு, உள்ள பயம், புறம்பே போராட்டம். ஆனா அதன் மத்தியில தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு இருக்கும். அதான் என்னது? நீ செதறி போயிரும், பதறி போயிரும், ஒண்ணுமில்லாம போயிரும் குடும்பம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஆகாது. அப்படி தேவன் விட மாட்டார். அதுக்கு தான் உங்க வாழ்க்கையினுடைய எல்லையில கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை வைப்பார். ஆமென். 5வது, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அப்போஸ்தலர் நடபடிகள் ஹல்லேலூயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து கடந்து போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனோ அவனோட கூட இருந்து
எல்லா உபத்திரவங்களில் நின்றும் குறிச்சு வச்சுங்க, எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். ஒரு ஆமென் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். வாசித்து முடிங்க. அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் எகிப்து தேசத்துக்கும் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எந்த ராஜாவுக்கு அவன் பயந்தானோ அதே ராஜா அவன் எகிப்துக்கு அதிகாரியாயும் தன் வீட்டுக்கு அனைத்துக்கும் அதிகாரியாயும் அவனை மாற்றினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தார்னா அவனுடைய சத்துருக்கள் தேசத்துல கூட அவன் கண்களுக்கு முன்பாக அவனை உயர்த்தி வைப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் உயரவே முடியாத ஒரு இடத்துல இருக்கான், அவன் உயரவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த இடத்துல அவன் உயர்த்தப்பட்டான், எந்த இடத்துல உயர முடியாதுன்னு நினைச்சானோ, எந்த இடத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சானோ, கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலைக்கு போனா அவனோடு இருந்தார், அதிகாரியின் கண்களில் தயவு கொடுத்தார், பார்வோனுக்கு முன்னாடி போனா அவன் தன் வீடு அனைத்திற்கும் எந்த ஒரு மாற்று ஒண்ணும் இல்லையா. அவன் அடிமையா போனவையா, அடிமையா போனவன அவன் அதிகாரிய பார்வோன் தாம் வீட்டுக்கு அதிபதியா மாத்துறான். தேவன் ஒரு மனிதனோடு இருக்கணும். என் வேலை செய்கிற இடத்துல பெரிய அதிகாரி ஒரு மோசமான ஆள் பாஸ்டர், அவன் என்னை உயரவே மூட மாட்டேங்கிறான். கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இந்த காலையில் உனக்கு குட் நியூஸ் அதுதான், கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எந்த மனுஷனும் உயர்வை தடுக்கவே முடியாது. ஆமென். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்துட்டாருன்னா அதுக்கு முன்னாடி அவன் குழிக்குள்ள போனா, சிறைச்சாலைக்கு போனா, அநியாயம் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாம் நடந்தது உண்மை. ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது எந்த இடத்துல எனக்கு ஒரு உயர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எந்த மனிதன் இவெல்லாம் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, உயரவே உயராது நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய வார்த்தையை? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போற இடத்துல தான் பிரச்சனை இருக்கும், போற இடத்துலலாம் சத்துரு இருப்பான். ஸ்தோத்திரம். போற இடத்துலலாம் உங்க உயர்வை பார்த்து ரொம்ப பராமப்படுவான். ஆனா கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாத்தினார். சொல்லிட்டான், ஓ வார்த்தை அன்றி ஒரு நாயும் தான் வாழாட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய அதிகாரம் பார்த்தீங்களா அவனுக்கு. ஸ்தோத்திரம். அவனை கர்த்தர் உயர்த்தும் போது எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா. அதான் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் சிறைச்சாலையில் அவனோடு இருந்தார். கர்த்தர் போத்திபாரின் வீட்டில் அவனோடு இருந்தார். பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் செக் பண்ணிக்கிட்டான், கர்த்தர் இருக்காரா, கர்த்தர் கூட இருக்காரா. அதுதான் ஒரு வாழ்க்கையின் உயர்வு. ஆமென். அவரை விட்டுறக்கூடாது இல்ல. பலத்தின் முக்கியமே ஆராதனை, கண்களின் விருப்பமே உமக்கு ஆராதனை, அலங்கார மகிழ்ச்சியே ஆராதனை, ஆத்தும வாஞ்சையே ஆராதனை. ஒரு தேவ பிள்ளைக்கு அவர் உங்க வாழ்க்கையுடைய வாஞ்சையா மாறணும். உங்களோட கூட அவர் இருக்கணும், அவரை தக்க வச்சுக்கணும். அவர் உங்களோடு இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய மேன்மை. பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறது. அப்ப ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்குது, எப்பொழுதும் அவருக்கு முன்னாடி பயந்து அவருக்கு பிரியமானட எந்த இடத்துலையும் கர்த்தர் உங்களோட இருப்பார். 1000 பேர் நீங்க செய்யற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, உறவுகள் மத்தியில் எழும்பினாலும் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல உங்களை தலையை உயர்த்தினா எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும்ல, எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும்ல. ஆமென். கடைசி ஒரு வார்த்தையை நான் வாசித்து கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, Acts chapter 10 verse 38, தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் ஸ்தோத்திரம் எல்லா உபத்திரவத்தை அவனை விடுவித்து அவனை சத்துருக்கள் மத்தியில் உயர்த்துவார். 6வது அப்போஸ்தலர் 10:38 சாரி, நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது என்ன அழகா அவருடைய வாழ்க்கையினுடைய எண்டை பத்தி எழுதுறாரு பார்த்தீங்களா. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய். கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க அநேகருக்கு நன்மை செய்யற ஆளா கர்த்தர் மாத்துவார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்னெல்லாம் கொண்டு செய்வாரா பாஸ்டர், நான் ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். நான் சொல்ல கர்த்தர் கூட இருந்தா உங்களை நன்மை செய்கிறவரா மாத்துவார். 2வது சொல்றாரு, அவர் அநேக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் விடுவிக்கிறவராய் சுற்றித் திரிந்தார். கவனிச்சீங்களா? கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பீங்க. உங்களை கொண்டு 4 பேரை விடுவிப்பார், உங்களை கொண்டு 4 பேரை சுகமாக்குவார், உங்களை கொண்டு 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார்.
நன்மை செய்யறதுனா வேற என்னையா, வேற ஒன்றும் இல்லையா. சோர்ந்து போறவனுக்கு அவன் 4 வார்த்தையை சொல்லுங்க, அவன் துவண்டு கிடப்பான். நான் ஒரு நாள் ஊழியத்துக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ஸ்தோத்திரம். நான் எல்லாம் யோசிக்கிறேன், ஏற்கனவே எல்லாம் போன இடமா தெரியுது. சரி வண்டி எடுத்துகிட்டு போவோம். சரி அந்த கத்தர் சொன்னாலாம் நான் சொல்லலை, நானே வண்டி எடுத்து சரி எங்கேயா போவோம். கத்தர் யாரை கட்டுற ஊழியம் செய்வோம். அன்றைக்கி ஆரம்ப நாட்கள் அது நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தெருவு, நான் போனதே இல்லை. நான் போகிறேன் சும்மா ரோட்டு வழியாக அப்படி போயிட்டு பார்க்குறேன். ஒரு அம்மா வாசல் நிற்கிது, வீட்டு வாசலில். பார்த்தா முகத்தை பார்த்தாலே 1000 டன்னு கவலை முகத்தில் நிற்கிது. பார்த்தாலே தெரிஞ்சிருமில்ல நமக்கு. அந்த அம்மாட்ட போய் நின்று கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். அழ ஆரம்பிச்சிச்சு ஓன்னு. நான் பயந்துரு, ஏமா அழாதம்மா, நான் என்னம்மா அடிச்சுவிட்டேன், தங்கத்தை பிடிங்கிட்டேன் போலன்னு எவனா வந்துட போகிறான், ஏமா அழுவாதம்மா சொன்னேன். வாங்க உள்ளே வாங்க ஃபாதர். அவங்க வீட்டுக்காரர் உடனே உள்ளே வந்தார், என்னை கூப்பிட்டு போனார். அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் பேசினேன். அவங்களோட 4 வார்த்தைகள் சொன்னேன் ஆண்டவரை பற்றி. பிடிச்சிச்சு ஆண்டவரை. அதுக்கப்புறம் பயங்கர பலவீனம், எந்திரிக்க முடியல. சபைக்கு 2 முறை வந்தாங்க, அதுக்கப்புறம் மறிச்சிட்டாங்க அவங்க. ஆனால் அந்த அம்மா அந்த காரியத்திலேருந்து கவலையிலேருந்து விடுபடுவதுக்கு கர்த்தர் பயன்படுத்தி 4 வார்த்தையை சொல்லி இயேசுவை பற்றி அறிவித்து கொடுத்து மறிக்கும் போது இயேசுக்குள்ளே தான் மறிச்சாங்க, ஆண்டவருக்குள்ளே தான் மறிச்சாங்க. உங்களை கொண்டு 4 வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவர் ஏன் உங்களை வச்சிருக்கிறார்? கர்த்தர் உங்களோட இருந்தால் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி இருப்பீங்க? பிரயோஜனமா இருப்பீங்க. நன்மை செய்கிறவராயும் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். உங்களை சும்மாவே இருக்க விட மாட்டாரு. நீங்க உங்களுக்காகவே சுத்திட்டே இருக்கீங்க, வீடு வீடா சுத்துறீங்க. அங்க போலாமா இங்க போலாம், நேரம் போக தெரியல, அந்த அக்கா வீட்டுக்கு போலாம், இந்த அக்கா. நான் சொல்ல அங்கெல்லாம் போகாதீங்க. தோத்திரம். தெரியாத ஒருத்தர் வீட்டுக்கு போங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, ரிலேஷன்ஷிப் வைங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆனால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. நீங்க உங்களுக்காகவே பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கடைசி ஒரு வார்த்தை வாசித்து முடிக்கிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். The book of Philippians chapter 1 verse 24. பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல், ஹலோ கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து நான் கிறிஸ்துவுடனே கூட குடியிருக்க விரும்புகிறேன். அது எனக்கு அதிக நன்மையா இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறத பார்க்கலும் இயேசுவோட குடியிருந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அதை போகத்தான் விரும்புறேன். ஆனாலும் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மை. சபையை பார்த்து எழுதுறாரு, பிலிப்பு சபையை பார்த்து. நான் மரிக்க விரும்புறேன், ஆண்டவரோடு கூட போய் வாழ விரும்புறேன், போதும் நான் ஓடின ஓட்டமெல்லாம். ஆனா நான் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது உங்களுக்கு நன்மை. ஏன் தெரியுமா? நான் இருந்தா உங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன், இருந்தா நான் உங்களுக்கு கொஞ்சம் சத்தியம் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையோடு இருந்தா அவன் என்னைக்கு தனக்காக மட்டும் ஜெபமே பண்ண மாட்டான். சுயநலமிக்க ஜெபமா இருக்காது. நான் இருப்பது அவரோடு கூட இருக்க விரும்புறேன், ஆனாலும் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையா இருக்கும். ஏன்பா அப்படி எழுதுறாரு? யாருக்காக இந்த பூமியில் இருக்க விரும்பினாரு? விசுவாசிகளுக்காக. ஏன் தெரியுமா? இன்னும் உங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன். தனக்காக ஜெபம் பண்ணல. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தர் கூட இருப்பாரானால், யோபு பாருங்க, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார், அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். சிலரை பிடிக்காது உங்களுக்கு, சிலர் விரும்ப மாட்டீங்க. அவங்க வியாதியில கிடப்பாங்க, கிடக்கட்டும், நல்லா கிடக்கட்டும், வாங்கினானா அப்படின்னு சொல்லிடாதீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு அந்த வியாதி வரத்துக்கு ரொம்ப நாள் ஆயிராது. உங்க சத்துரு கீழே விழுகிறத நீங்க பார்க்க விரும்பாதீங்க. அவன் என் கண்ணு முன்னாடி சாகணும் தோத்திரம் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை அவன் கண்ணு முன்னாடி படுக்க போட்டுருவாரு. கர்த்தர் அவன் கண்ணு முன்னாடி உங்களை படுக்க போட்டா உங்களுக்கு அசிங்கம். அது அவன் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது என்ன சொல்றான்? அவன் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட போது ரட்டு என் உடுப்பா இருந்தது. யாரோ ஒருத்தன் அவன் சத்துரு வியாதியா இருக்கிறத கேள்விப்பட்ட போது இவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணானா. அதனாலதான் தாவீது கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். உங்க சத்துரு வியாதியா இருக்கும்போது நீ ஜெபம் பண்றீங்களா? சொந்தக்காரன் நான் காசு கேட்டு கொடுக்கல போச்சா சொல்லாதீங்க. நமக்கு ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் வந்துடும். நம்மளாம் பெரிய ஆவிக்குரியவங்க மாதிரி நான் கடன் கேட்டு கொடுக்கல பத்தியா, இப்போ எவ்வளோ நஷ்டம், வியாதியில் டாக்டரா போறானா சொல்லாதீங்க. டோன்ட் சே தட். நான் சொல்ல, நான் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மையாக இருக்கும். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் கூட இருப்பாரானால் சுயநலமிக்க ஜெபம் இருக்காது. அவங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒருத்தன் வியாதின்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் அவனை பார்த்து அவனை ஜெபம் பண்ணுங்க. சபையிலே 4 பேர் வியாதினா கேள்விப்பட்ட உடனே அவங்க கூப்பிட்டு சொல்லலைன்னா சொல்லாதீங்க. திருமணத்துக்கு கூப்பிட்டு சொல்லலைன்னா சொல்லுங்க. ஒருத்தன் வியாதியா இருக்கிறான்னா கூப்பிட்டெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க காதுக்கு செய்தி வந்தோடனே அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி, பிரதர் எப்படி இருக்கீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். அவங்க அதானே கேட்டாங்க.
அதானே இன்னைக்கு தேவை. அந்த பராமரிப்பு தானே சபை கொடுக்கணும் இன்னைக்கு. ஆமென். வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணுங்க, பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை நிறைய கூட்டம். வெள்ளிக்கிழமை வந்து ஜோம் பண்றீங்க, அந்த செய்தியெல்லாம் எடுத்துட்டு போய் ஜோம் பண்ணுங்க வீட்டில். ஆண்டவரே இந்த நாளுக்காக ஜோம் பண்ணதை நான் கேட்டேன், அவங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படி பண்ணி பாருங்களேன், கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. எழுந்து நிற்போம். ஒரு தேவ பிள்ளையோட ஆண்டவர் இருக்கணும். இயேசு சொன்னார், நான் தனியாயிரேன், நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறதுக்கு அடையாளம், கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்க சத்துரு உங்க விருத்தியை தடை செய்யவே முடியாது. யார் தடுத்தாலும் உங்க உயர்வை தடுக்க முடியாது. நாளுக்கு நாள் வர வர அவன் விருத்தியாகி, ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை விருத்தி ஆகணும். கர்த்தர் கூட இருந்தா, சபையோடு கர்த்தர் இருந்தா சபை விருத்தியாகணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சபை பெருசாகணும், தரிசனம் நிறைவேறணும். அதுக்கு இயேசு சொன்ன ஒரு காரியம், நான் என் பிதாவுக்கு முன்பாய் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவளை செய்கிறபடினால், எப்பொழுதும், அந்த வார்த்தையை கவனி, எப்பொழுதும் பிரியமானவளை செய்யும், அவர் என்னை தனியா இருக்க விடுவதில்லை. பிதாவுக்கு பிரியமானது செய்ததுனால இயேசு இந்த பூமியில தனியா இல்லையா? அப்ப நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது, நான் எப்பொழுதும் ஆண்டவரோடே கூட பிரியமா வாழ்ந்தேன்னா, அவருக்கு பிரியமா வாழ்ந்தா இந்த பூமியில் அவர் என்ன தனியா இருக்க விட மாட்டார். அவர் என்னோடு கூட இருந்தா என் வாழ்க்கை விருத்தி ஆகும், என் வாழ்க்கை பெருசா விருத்தி அடையும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ரெண்டாவது, உன் வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையே ஒரு பெரிய சத்ரு எதிர்த்து வந்தாலும் நீ ஓட ஓட அவனை துரத்துவ. கர்த்தர் உன்னோட இருப்பார். உன் சத்ரு உனக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய சத்ருவை கூட்டிட்டு வரட்டும், அவன் போய் இன்னும் பொல்லாதாவிகளை கூட்டு வரட்டும், ஆனா கர்த்தர் உங்களோடு இருந்தா யாரும் உங்களை முடக்க முடியாது. நீங்க தான் அவனை துரத்துவீங்க. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருந்தா அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது, சூழ்நிலையை நீங்க தான் மேற்கொள்வீங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அந்த சூழ்நிலைகள் உங்களை ஒரு நாள் பயப்படுத்தாது, அந்த சூழ்நிலைகள் ஒரு நாள் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் உங்களோடு இருந்தா சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாய் கீழ்ப்படியும், காற்றும் கடலும் உங்களுக்கு நிச்சயமாய் கீழ்ப்படியும். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இருந்தா, எத்தனை யுத்தங்கள் பயங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய சமாதானம் உங்க எல்லைகளுக்குள்ள இருக்கும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய சமாதானம் இருக்கும். ஊரார் சொல்லுவாங்க, உன் பிள்ளை பாரு எப்படி ஆவ போகுது, ஆனா கர்த்தர் சொல்லாரு, உன் எல்லைகளுக்குள்ள நான் இருந்தா சமாதானம் இருக்கும். ஸ்தோத்திரம். எல்லா சத்துருடைய உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி, எல்லா சத்துருடைய கண்களுக்கு முன்பாக அவனை உயர்த்தி பார்வோனுடைய வீட்டுக்கு அவனை அதிகாரியாக்கினாரா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோட இருந்தா உன் சத்துருக்களுக்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பதாக உன் தலையை உயர்த்தி உன் சொல்லுக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தர் அதை மாற்றுவார். அதான் கர்த்தர் கூட இருப்பது. தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்துக்கு நீ பிரயோஜனமா இருப்ப தேவ பிள்ளையே. உன் ஜெபம் சுயநலமா இருக்காது, உன் ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.